Please, ladies and gentlemen, my brother is same to my sister, same to my uncle, auntie, same to எங்கள் அம்மா அப்பா, என் அம்மா மாதிரி இருக்கிறவங்க எல்லாத்தையும் தான் நான் சொல்கிறேன். என் லைஃப் லாங் யாருக்கு இல்லை. நான் இறந்து போகலான்னு நினைக்கிற அம்மா இறந்தும் போக முடியல, பிறந்தும் போக முடியாது. எங்கள் அம்மா ஒரு வரம் வாங்கிட்டாங்க, அது எக்கு தப்பாக வாங்கிட்டாங்க. என் புள்ள சாகக்கூடாது, எந்த நோய் நொடி வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்க்குறவங்க எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், என் உடம்புல 100 தழும்புக்கு கிட்டத்தட்ட 100 தழும்புக்கு மேலே இருக்கு. ஆனால் நான் என் கைகள் நல்லா தான் இருக்கேன். யாருன்னா டாக்டரு என்னை வந்து பரிசோதனை பண்ணால் தெரியும். அதாவது அடிதடி, வெட்டு குத்து, கீழே விழுந்தது, ஆக்சிடென்ட் ஆனது நிறையா இருக்குது. ஆனால் நான் இன்னமும் உயிர் பழிச்சிட்ருக்கேன். ஆனால் நான் ஏன் உயிரோடு இருக்கேன்னு எனக்கே பிடிக்கல. நான் இன்னைக்கு செத்துடலாம் அப்படின்னு சொல்லி தினந்தரன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி எப்படியோ வாழ்ந்தேன். ஆனால் இப்போ ஒரு 3 வருஷமாக, கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷமாக நான் அப்படி நினச்சேன். ஐ மீன் 1.5 வருஷமாக நான் செத்தலான்னு நினைக்கிறேன். சாக முடியல, வாழ முடியல. எனக்கு சொந்த பந்தங்க இருக்காங்க, எனக்கு அவங்களுக்கு எந்த ஒரு லிங்க் இல்லை. எல்லாம் இருந்தும் நான் ஒரு அனாதை. ஒரே ஒருத்தி, அவளை தான் திட்டுறேன், கண்டபுரம் திட்டுறேன். அவள் மதுரையில் பிறந்திருக்கலாம், மதுரையில் பிறந்தாலாம் இல்லை. மதுரைன்னா மதுரையில் பிறந்தவன் தான் ஆம்பளையா அப்படின்னு நான் ஃபஸ்ட்டே நான் கேட்டிருக்கேன். இப்பயும் நான் கேட்குறேன், மதுரையில் பிறந்தவன் மட்டும் ஆம்பளைடுறா எப்படியா பசங்களை? அவன் ஊருக்கு அவன் ஏரியாவுக்கு